கேஎஸ் கெட்டில் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. 25/1/2024 இன்றைக்கி விற்பனை பதிவில் ஒரு டாப்பான காராங்காலை கன்று பூச்சிக்கு பயன்படுத்தக்கூடிய பிளாக் டைமண்டில் தாடகுடி இல்லாமல் நல்ல பெருவட்டு கண்ணோடு தெளிவான கன்று வந்திருக்குதுங்க. அதுபோக புதுசாக வந்திருக்கக்கூடிய கறவை மாடு இன்றைக்கி தான் கன்று போட்டிருக்குதுங்க. அந்த பதிவையும் பார்த்துக்கலாமுங்க. இந்த வீடியோவில் முதலாவதாக பார்த்துட்ருக்கிறது ஒரு 14 மாதங்கள் இருக்கக்கூடிய ஒரு 13.5 உயரத்தில் நல்ல பிளாக் டைமண்டுங்க. ஜெட் பிளாக்கு, எங்கேயுமே வெள்ளை புள்ளிகளோ மறைகளோ இல்லாத நல்லா சுத்தமான நல்ல தொப்புள் கூட இறக்கம் இல்லாமல் நல்ல வாழை இறக்கத்தோட அருந்தாடையில் கைகள் நோக்கத்தோட குழம்புகள்னாலும் தெளிவாக உருட்டி வச்ச மாதிரி தெளிவான குழம்புகளோட அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நடுமுதுகு நெரிசல் இல்லாமல் நல்ல ரட்டத்திமல் அமைப்பில் நேர் கொம்பில் சின்ன முகத்தில் வந்திருக்கக்கூடிய சுத்தமான காராங்காலை கன்றுங்க. இதோட வளர்த்தி அப்படிங்கிறது 13 புடி வருதுங்க. ஒரு 14 மாதத்தில் நல்ல நீளம் நல்ல உயரமுங்க. நல்ல பால் குடித்து நல்ல தரமாக வளர்ந்த கன்றுங்க. குரங்காட்டில் நல்ல மேய்ச்சல் முறையில் நேற்று வரைக்கும் மேய்ஞ்சிட்டு இருந்த கன்றுங்க. சுத்தமான கன்று. புறமாடு அகலம், புறமாடு ஏத்தம், நல்லா நீள நெட்டு உயரத்துலேயும் நல்லா தெளிவான பெருங்கூட்டு காளையாக வந்து சேரக்கூடிய காராங்காலை கன்று. சுத்தமான கன்றுங்க. வெள்ளை புள்ளிகளோ மறைகளோ அப்படிங்கிறது எங்கேயுமே இருக்காதுங்க. சுத்தமான ஜெட் பிளாக்கில் வேணும், வெள்ளை மறைகள் இல்லாமல் வேணும்னு நினைக்கிறவங்க, உடனே வண்டி பழக்கிறதுக்கு தயாராக வேணும்னு நினைக்கிறவங்க தேர்ந்தெடுத்துக்கலாமுங்க. இல்லை ஏதாவது ஜல்லிக்கட்டுக்கோ இல்லை பூச்சிக்காலைக்கு வளர்த்துறக்கோ காயடிக்காமல் ஒரு காராங்காலை கன்று கேட்டுட்ருக்கிற நண்பர்கள் தெளிவான கன்று வந்திருக்குதுங்க, எடுத்துக்கலாமுங்க. இந்த 14 மாதமான சுத்தமான காராங்காலை கன்றுங்க. 13 புடி உயரம். இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது 43,000 ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோங்க. சற்று விலை அப்படிங்கிறது ஒரு சில பகுதியினருக்கு அதிகமாக தெரியலாம். இருந்தாலும் கன்றுகள் வந்து வண்டி பழக்கம் தருவாயில் கிடைக்கிறது என்னால் வந்து பார்த்திங்க அப்படின்ட்டு நல்ல திமிரு தோற்றம் நெட் உயரத்தில் இருக்குதுங்க. சுறுசுறுப்பு படபடப்பு நல்லா இருக்குது. கன்று நல்ல முறையாக வளர்த்தி வச்சுருக்கிறாங்க. இன்னொரு 3 மாதம் 4 மாதம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்ட்டா வண்டி பழக்கத்துக்கு தெளிவாகவே பழக்கி ஓட்டக்கூடிய அளவுக்கு ரெடி ஆகிருங்க. காலைக்கு விடுற மாதிரி இருந்தாலும் இன்னொரு 3-4-5 மாதத்துலேயே வந்து மாடு முதிக்கிற அளவுக்கு நல்லா வந்து ஃபோர்ஸில் டெம்பரான பொறப்பில் இருக்குதுங்க மாடு. வாழை இறக்கம் பார்த்திங்கன்னா நல்லா நிலங்குட்டுற அளவுக்கு இருக்கும். சுத்தமாக இருக்குங்க. கண்ணாமூழி உள்ளே கிடக்காமல் நல்லா வெளியில் எடுத்து வச்ச மாதிரி தெளிவான கண்ணாமூழிங்க. விற்பனை விலை 43,000 ரூபாய்ங்க. கன்றுகள் அப்படிங்கிறது பழக்கிற கண்டிஷனில் இந்த மாதிரி தரமாக கொழுப்பாக நல்ல உடம்புடியோட ஃபிட்னஸோடு வளர்த்தி வச்சுருக்கிறவங்க ரொம்ப கம்மியான அளவுலேயே வளர்த்திட்ருக்குறாங்க. இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாடலாக இருக்கும், கன்று வந்து பிடிக்காது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வாடல் கன்றை கொண்டு போய் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும்னு ஒரு சிலர் வந்து விரும்புறதில்ல. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி கன்றுகள் கொண்டு வந்து போட்டு கொடுத்துட்ருக்குறோமுங்க. இந்த கன்றை பிடிச்சிருந்தனாலும் தெளிவுபடுத்தி கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. நம்ம போடக்கூடிய மாடுகளில் எந்த மாடுகள் கன்றுகள் பிடிச்சிருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை தெளிவாக நீங்கள் நம்மகிட்ட தொடர்பு கொண்டு கேட்டுட்டு நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்த்துட்டு நேரில் வர மாதிரி இருக்கிற நண்பர்கள் காலையில் 6 மணிக்கு மேலே சாயந்தரம் நீங்கள் 6 மணி வரைக்கும் வந்து பார்க்கலாமுங்க. வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து நேரில் வர முடியாத நண்பர்கள் நீங்கள் எப்பவும் போல் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் பார்த்துட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு குடும்ப உறுப்பினர் எல்லாத்தையும் தெளிவுபடுத்தி கேட்ட பிறகு நீங்கள் அட்வான்ஸ் கொடுங்க. நேரில் வர்றவங்களுக்கும் அதை சொல்கிறோம். ஒரு முறைக்கு 2 முறை தெளிவான முடிவு எடுத்த பின்பு அட்வான்ஸ் கொடுங்க அப்படிங்கிறத ஒரு அன்போடு தெரிவிச்சுக்கிறோங்க. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா புது வரவுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் போட்டிருக்குது. ஒரு நாள் தான் ஆகுதுங்க. இந்த மாடு ஒரு 2 நாள் நிற்கட்டும். கண்ணுக்கு கிடாரி கன்றுங்க. சுத்தமான மாடு, சுத்தமான கன்று போட்டிருக்குது. கறவை அப்படிங்கிறது கொடுத்தவங்க 2 படி வாளுக்கு குறைஞ்சி இல்லாமல் கறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கால் அணைச்சி கறக்கணுங்க. 2 ஈத்தாக வந்து கால் அணைச்சி தான் கறந்துருக்காங்க. 3வது ஈத்தை நம்ம இப்போ கன்று போட்டிருக்குதுங்க. இது ஒரு 2 நாள் நிற்கிட்டுங்க. கறவை மாடுகள் நிறைய கேட்டிருந்தீங்க. எவ்வளோ கறக்குது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம தெளிவாக நம்ம சொல்கிறோமுங்க. நேரில் வர்றவங்க நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் 25வது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா மயில மாடு கிடாரி கன்று ஏதோ இன்றைக்கி கன்று போட்டிருக்குதுங்க. இந்த மாடு வந்து பார்த்துட்டோம் அப்படின்ட்டா 2 நாளைக்கு முன்னாடி செவலை மற்றும் மயிலை மாடு ஜோடியாக வந்து விற்பனை பதிவு போட்டிருந்தோங்க. அதில் அந்த மயில மாடு அதிக நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அப்போவே வந்து விற்பனை ஆயிடுச்சு. இன்றைக்கி கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க. பார்ட்டி வந்து சொன்னது கோயில் விசேஷங்கள் இருக்கிறதுனால வந்து 2 நாள் நம்ம கழிச்சு ஏற்றிக்கலாம், கன்று போட்டுச்சுன்னா கூட நல்லது அப்படின்னாங்க. நம்மளும் வந்து கன்று இன்றைக்கி போட்டிருக்குதுங்க. கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். கன்று போட்ட உடனே மாடை ஏற்றி விட முடியாது. ஒரு நாள் 2 நாள் நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றி விடலாம்னு இருக்கிறோங்க. இந்த மாதிரி நீங்கள் செனை மாடுகள் வாங்கினீங்கனாலும் 2 நாள் 3 நாள் ஒரு வாரம் கூட நம்ம வச்சுருக்கிறோங்க. அந்த மாதிரி வச்சுருந்து நம்ம டெலிவரி பாதுகாப்பான வாகன வசதியில் ஜாயிண்ட் உடையில் கொடுத்துட்றோமுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா அழகான கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க. காங்கேயம் கன்று போடுறதுக்கு கேரண்டி நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தெளிவான காங்கேயம் கன்று போட்டிருக்குதுங்க. இதை வந்து வீடியோவில் ஒரு உண்மைத்தன்மையை நம்ம நிரூபிக்கணும், அதாவது தெரியப்படுத்தணும் பார்க்குறவங்களுக்கு அப்படிங்கிறக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவை நம்ம பதிவிட்டுருக்குறோங்க. இன்றைக்கி கன்று போட்டிருக்குதுங்க. காங்கேயம் கன்று போடுன்னு நம்ம கேரண்டி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி அழகான காங்கேயம் கன்று தெளிவான கன்று கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க. நம்மகிட்ட எந்த மாடுகள் கன்றுகள் வாங்கினாலுமே என்ன உத்தரவாதம் நம்ம கொடுக்குறோமோ அந்த மாதிரி தான் இருக்குங்க. இது வரைக்கும் கறவை மாடுகள் அப்படிங்கிறது எங்கேயுமே நம்ம கொடுத்து திரும்பி வந்ததே கிடையாது.
என்ன காரணம் அப்படின்னு வந்து அதே மாதிரி நம்ம எக்ஸ்சேஞ்சும் மாற்றி கொடுக்குறது கிடையாதுங்க. ஏன்னா நம்ம கொடுக்கும்போதே வந்து தெளிவான மாடாக கொடுத்துட்றோம். நம்ம பதிவை பொறுத்தளவுக்கு சினை மாடுகளோ கறவை மாடுகளோ விற்பனை பதிவு வந்தால் நீங்கள் உடனே வாங்கிக்கலாமா. என்ன ரீசன் அப்படின்ட்டு ஒரு முறைக்கு 2 முறை தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கொண்டு வந்து பதிவே நம்ம போடுறோமுங்க. அதிக அளவில் சினை மாடுகள் கறவை மாடு விற்பனை பதிவும் நம்ம போடுறதில்ல. நம்மளுக்கு தெரிஞ்ச மாடு 100% மனங்கண்ட மாடாக இருந்தாலும் மட்டும்தான் கொண்டு வந்து விற்பனை பதிவை போடுறோமுங்க. காளைகள் வாங்கிட்டு போகிறவங்களும் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி தெளிவாக நல்ல முறையாக வளர்த்தி கொடுத்தீங்கன்னா நம்மளே வாங்கி நம்மளே நம்ம சேனலில் விற்பனையும் பதிவும் போடுவோம். அதையும் நீங்களே பார்க்கலாமுங்க. அதுபோக வந்து குரங்காட்டில் மேயக்கூடிய மாடுகள் நம்ம மாடுகள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பெருமளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாத காலங்கள் இந்த மாதிரி குரங்காட்டில் ஃப்ரீயாக வந்து கயிறுகள்லாம் எதுவும் கட்டாமல் நம்ம அவுத்து விட்ருவோங்க. நல்லா மேய்ச்சல் முறையில் கைகால் ஆற நல்லா நடந்து போய் மேய்ஞ்சிட்டு வந்து நல்லா பச்சை தண்ணி குடிச்சிட்டு தவிடு புண்ணாக்கெல்லாம் எதுவும் வைக்க மாட்டோம். மேய்ச்சல் குறைஞ்சிது அப்படின்னா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிடிச்சி டெய்லியும் வந்து பிடிச்சி கட்டி தவிடு வைப்போமுங்க. மயிர்ந்தமாக மேயிற அளவுக்கு மேய்ச்சல் இருந்தாலும் நம்ம தவிடு வைக்க வேண்டியது இல்லைங்க. இந்த மாதிரி வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்லா மேய்ஞ்சிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி குடிச்சிக்கிட்டு நல்லா காலார போய் வந்ததுனாவே வந்து பார்த்துட்டிங்கன்னா மாடு நல்லா வந்து ஊக்கமாக வந்து சேர்ந்துருங்க. நம்ம ஏரியாவில் காங்கேயம் பகுதியில் மாடுகள் வந்து நல்லா அழகாகவும் நல்லா கொழுகொழுப்பாகவும் நல்லா பெருவெட்டு மாடுகள் வர்றதுக்கு காரணம் கொழுக்கட்டம்பில் இருக்கக்கூடிய காடுகளில் இந்த மாதிரி ஃப்ரீயாக காலார நடந்து போய் மேய்ஞ்சிட்டு வரங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் கன்றுகள் நல்லா ஊறி வந்துடுங்க. இந்த மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நீட்டு 6 பல்லுங்க நல்ல முரட்டு சைஸ் மாடாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம இந்த மாதிரி அவுத்து விட்டுறோம். மாடு வந்து ஃப்ரீயாக ரிலாக்ஸாக எங்கே வேணாலும் போய் வந்துக்குதுங்க. அது தேவையான நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாலியில் வந்து தொட்டியில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருவோம். பச்சை புல்லை மேய்ஞ்சிட்டு வந்து தண்ணி குடிச்சிக்குவோம். இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும்போது மாடுகளுக்கு வந்து நல்லா எக்ஸசைஸ் ஆகும்போதுங்க உடம்புல இருக்கிற நரம்புகள் எல்லாமே நல்லா தேவையான சுரப்பிகளை சுரக்கும் போது உங்களுக்கு மாடுகள் வந்து நல்லா வருங்க. அதே மாதிரி கறவை மாடுகளையும் வந்து காலையில் பால் கறந்துட்டு இந்த மாதிரி காட்டில் அவுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கட்டி வச்சு தீவனம் போட்டோம்னா ஒரு 2 படி பால் கறக்கும் அப்படின்ட்டா நல்லா நடந்து காலார மேய்ஞ்சிட்டு வந்து சாயங்காலம் நீங்கள் பால் கறந்தீங்கன்னா கண்டிப்பாக 1/2 படி பால் சேர்த்து கறக்குங்க. அது வந்து காங்கேய மாடுகள்ன்ட்டு இல்லை, மற்ற எந்த மாடுகளாக இருந்தாலும் காலார போய் மேய்ஞ்சிட்டு வந்ததுனாவே அதுக்கு வந்து நல்ல ஒரு பால் சுரக்கும் தன்மை அதிகமாகவே இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி நடந்துட்டு வேலை செஞ்சுட்டு வந்தோம்னா நல்லா பசியாகுது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி அதே மாதிரி நடந்து போய் வர மாடு மேய்ஞ்சிட்டு வர மாடுகளுக்கு பால் வந்து எப்பவும் இருக்கிறத விட ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்த்தியே வருங்க. அந்த மாதிரி இது மாதிரி காங்கேய மாடுகள் கன்றுக்குட்டிகள்லாம் வந்து வேணுனாலும் நம்ம தொடர்பு கொண்டு கேட்டு பாருங்கள். டெய்லியும் விற்பனை பதிவு வீடியோக்கள் தொடர்ந்து பாருங்கள். நம்ம ஊருக்கு நேரில் வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாமுங்க. வருவதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன மாடுகள் கன்றுகள் வேணும், என்ன தேவைப்படுதோ அந்த மாதிரி கால்நடைகள் நம்ம இடத்துல இருக்குதா அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவுபடுத்தி கேட்டுட்டு வாங்க. அதே போல் ஒரு மாடு கன்று நம்ம விற்பனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதை வந்து வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு வந்து யாரும் கேட்காதீங்க. ஏன்னா எல்லாருமே வாங்கிட்டு போகிறவங்க நம்மகிட்ட வாங்கிட்டு போகிறவங்க எல்லாமே ஆசையாக திருப்தியாக வளர்த்தக்கூடிய நண்பர்கள் தான் வாங்கிட்டு போகிறாங்க. அதனால் நீங்கள் அப்படி கேட்கும்போது நம்ம அந்த கான்டாக்ட் நம்பர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது ஒரு சில மன உளைச்சல் ஆகுது. அதனால் அப்படி சொல்லிக்கிறோங்க. நன்றி, வணக்கம்.